எப்படி உங்களுக்கு இந்த இஷ்யூஸ் இதுவாச்சு? எப்போ நீங்க ஃபோன் பண்ணீங்க? ஒரு கப்புள் ஆஃப் மந்த்ஸ் முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி பிஎஃப் வந்து உங்களுக்கு கிரியேட் இருக்குன்னு கண்டுபிடிச்சீங்க? மெசேஜ் வரும். ஆக்சுவலாக உங்களுக்கு புது மெம்பர் ஐடி வந்து கிரியேட் ஆகுதுன்னா அவங்களுக்கு இந்த முந்தின கம்பெனி கிரியேட் ஆனது ஐடியா இல்லாமல் இருக்கு. அவங்களுக்கு எப்படி இது ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக உங்களுக்கு யூஏஎன் வந்து ஆதாரோட லிங்க் ஆயிருக்கும். 3ஆம் தேதி நான் ஜாயின் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு எப்போ மெசேஜ் வருது? எவ்வளோ நாளுக்கு அப்புறம் இதை பார்த்து? 1 மந்த்துக்கு அப்புறம். அதுக்கப்புறம் நீங்க அவங்ககிட்ட இன்சிஸ்ட் பண்ணி இந்த டேட்டோட வெளியே வந்துட்டேன், எனக்கு பிஎஃப் கிரியேட் இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை எப்படி இந்த சினாரியோல கொண்டு போனீங்க? ஆக்சுவலாக அந்த டைம் வந்துட்டு நான் பிஎஃப் ஆஃபீஸ் போனேன். இந்த மாதிரி வந்துட்டு சேம் டேட்ல எக்ஸிட் டேட் போட்டு டீலிங் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. எம்ப்ளாயர்கிட்ட உங்களோட அப்ரோச் எப்படி இருந்துச்சு? எம்ப்ளாயர்கிட்ட வந்துட்டு இப்போ நீங்கள் ப்ராப்பராக தான் லீவ் ஆகுறீங்கன்னா எப்பயுமே வந்து எம்ப்ளாயர் வந்து ஸோ 1 இயர் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனிக்குமே இந்த டீலிங் ஆப்ஷன் கிளிக் எனபிளாக இருக்குமா? இல்லை எந்தெந்த கம்பெனிஸ்க்கு மட்டும் இது எனபிளாக இருக்கும்? 5 ஏபிசி கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணிருந்தா அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து லிஸ்ட் ஆயிருக்கும். இப்போ இந்த கம்பெனியை வந்து என்னால் தூக்கி விட முடியுமா? பிஎஃப் இதெல்லாம் தூக்கி விட முடியுமா? 1 இயருக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா வந்துட்டு மெம்பருக்கு கீழே பிஎஃப் டீலிங் மெம்பர் ஐடி இருக்கும். அது நீங்க ஏஐல ChatGPT இந்த மாதிரி போட்டீங்கனாலே இப்போ எம்ப்ளாயர் ஐடியில போயிட்டு அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி கீழே டெலிட் இருக்கும். அதுக்கு இது பண்ண பிறகு அப்ரூவ் பண்ணா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸா, என்னோட நேம் அஸ்ஃபர். நம்மளோட சேனல்ல வந்து நிறைய பேர் பிஎஃப் இதை பத்தி மெயிரியஸ் குரீஸ் எனக்கு டெய்லி மினிமம் ஒரு 5 to 6 மெசேஜஸ் வந்துடும். லைக் வந்து ஒரு கம்பெனில போய் நான் ஒர்க் பண்ணிட்டேன், எனக்கு வந்து பிஎஃப் கிரியேட் பண்ணிட்டாங்க, பிஎஃப் வந்து எக்ஸிட் டேட்டே மார்க் பண்ண மாட்டாங்க, எனக்கு பிஎஃப் ஓவர்லாப் இருக்கு. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும். இதுல காமனா எனக்கு ஒரு இஷ்யூஸ்க்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. அது என்ன இஷ்யூன்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன். சார், அந்த கம்பெனி நான் ஜாயினே பண்ணல, எனக்கு பிஎஃப் கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த கம்பெனி ஜாயின் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன், பட் அதுக்குள்ள வேற ஒரு கம்பெனி ஆஃபர் கிடைச்சிருச்சு. அந்த கம்பெனி நான் ஜாயின் பண்ணிட்டேன். லேட்டர் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு பார்த்தா நான் ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி ஆஃபருக்கு வந்து அக்செப்ட் பண்ணியிருந்தேன், ஜாயின் பண்ணல, பட் அவங்களும் எனக்கு பிஎஃப் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. கரண்ட் ஒர்க் பண்ற கம்பெனியும் பிஎஃப் இருக்கு. ஸோ எனக்கு வந்து டியூவல் எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி ஷோ ஆகுது. இந்த இஷ்யூஸ் என்ன பண்ணது இல்லை. அந்த கம்பெனி கேட்டாலும் அவங்க வந்து 0ன்னு போட்டு எக்ஸிட் டேட் மார்க் பண்ணிட்டாங்க, பட் அந்த பிஎஃப் எனக்கு ஷோ ஆகுது. எனக்கு வேற இடத்துல எம்ப்ளாய்மெண்ட் போகும்போது எனக்கு பெரிய இம்பாக்ட் ஆகுது. இது நிறைய பேரோட கொஸ்டின். இப்போ நம்ம கூட இருக்க பர்சனோட நேம் வந்து நந்தகுமார். இவர் வந்து இந்த இஷ்யூஸை ரொம்ப கிளியரா சார்ட் அவுட் பண்ணியிருக்காரு. நந்தகுமார், எனக்கு ஆக்சுவலாக உங்களோட ஒர்க்கிங்ஸ் எப்படி இருந்துச்சு சரிங்களா? ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன நடந்துச்சு, எப்படி இது நீங்கள் கம்பெனி நேம் ஏபிசின்னு கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். எப்படி உங்களுக்கு இந்த இஷ்யூஸ் இதுவாச்சு, எப்போ நீங்கள் ஃபோன் பண்ணீங்க, இது எப்படி ரிசால்வ் பண்ணீங்க, ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிடுங்க. நிறைய பேருக்கு இந்த டவுட். ஆக்சுவலாக ஒரு கப்புள் ஆஃப் மந்த்ஸ் முன்னாடி வந்து ஒரு கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணேன். ஒரு 6 days தான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு ரிலீவ் ஆனேன். ஸோ ஆனால் வந்துட்டு ஆஃப்டர் அ மந்த் வந்துட்டு எனக்கு வந்து பிஎஃப் வந்து அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ பிஎஃப் கிரியேட் பண்ணும்போது அந்த டைம் எனக்கு பெருசாக அதை பற்றி அந்த டீலிங் பற்றி எனக்கு ஐடியா கிடையாது. அப்படி பண்ணும்போது வந்துட்டு என்ன கிரியேட் ஆகிடுச்சுன்னு சொல்லி நான் பிஎஃப் ஆஃபீஸ் போய் கேட்டேன். இந்த மாதிரி சம் டைம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஸோ அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்கணும் லேட்டரான் தான் தெரியும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அது லேட்டரான் வந்துட்டு இபிஎஃப்ஓ போர்ட்டல்லையும் சரி பாஸ்புக்லேயும் சரி ஷோ ஆயிடுச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து டீலிங் பண்ணணும்னா கான்ட்ரிபியூஷன் இருக்கக்கூடாது, கான்ட்ரிபியூஷன் தான் டீலிங் பண்ண முடியாது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த டைம் வந்து எனக்கு கான்ட்ரிபியூஷன் வந்து ஷோ ஆகலை. ஸோ அட் த டைம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் சேம் டேட்டே வந்துட்டு எக்ஸிட் டேட் போட்டுட்டு டீலிங் பண்ணிக்கோங்க. ஆனால் எக்ஸிட் டேட் வந்துட்டு நம்ம ஆஃப்டர் ஒரு 2-3 months ஆகும். அந்த கிரியேட் பண்ண அந்த மெமரி ஐடி கிரியேட் உங்கள் யூஎன் அண்டர் கிரியேட் ஆனதுலேருந்து ஒரு 2-3 monthsக்கு அடுத்து தான் வந்து நீங்கள் அதை வந்து எக்ஸிட் டேட் வந்து மார்க் பண்ண முடியும். இன்பிட்வீன் நீங்கள் மார்க் பண்ணணும்னா நீங்கள் எம்ப்ளாயிட்ட தான் கேட்கணும் எக்ஸிட் டேட் மார்க் பண்ண சொல்லி. ஸோ இதில் நிறைய கேசஸ் உண்டு. சில பேர் போயிட்டு ப்ராஜெக்ட் சரியில்லைன்னு வெளியே வந்துருவாங்க, ரோல் அசைன் பண்ணது சரியில்லைன்னு வெளியே வந்துருவாங்க. சில பேர் வந்துட்டு ஏதோ ஒரு பர்சனல் எமர்ஜென்சினால சொல்லாமலே வெளியே வந்துருவாங்க. ஸோ அதை வந்து கம்பெனி டேர்ம்ஸ் வந்து அப்ஸ்காண்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு எனக்கு சேம் டேட்ல எக்ஸிட் போகணும் நாங்கள். ஸோ நான் அதுக்கப்புறம் வந்துட்டு எம்ப்ளாயரை காண்டாக்ட் பண்ணேன். அவங்ககிட்ட இருந்து பெருசாக லைக் அவங்க பிஸியாக இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு என்னாச்சுன்னா திடீர்னு வந்து எனக்கு டீலிங்க்னு ஒரு ஆப்ஷன் வந்து காட்டிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா டீலிங் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டேன். சப்மிட் ஓடிபி வரும், அந்த ஆதார் கனெக்டரோட ஓடிபி வரும், அதை சப்மிட் கொடுத்துட்டேன். பெண்டிங் அண்ட் எம்ப்ளாயர்னு இருந்துச்சு. பெண்டிங் அண்ட் எம்ப்ளாயர் இருக்கும்போது இது என்ன பெண்டிங் அண்ட் எம்ப்ளாயர் இருக்குன்னு சொல்லி நான் திருப்பி போயிட்டு பிஎஃப் ஆஃபீஸில் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து இது வந்து ஒரு 2 step ப்ராசஸ். முன்னாடி ஒரு 1 yearக்கு முன்னாடி வந்து இந்த டீலிங் வந்து இருந்துச்சு. அப்போ என்னன்னா நம்ம டீலிங் கொடுத்தா பெண்டிங் அட் ஃபீல்ட் ஆஃபீஸ்னு வரும், அது டேரெக்டாக பிஎஃப் ஆஃபீஸ்க்கே போகும். இப்போ வந்து எப்படி மாற்றிட்டாங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் அப்ரூவல் வந்து எம்ப்ளாயருக்கு போகும், செகண்ட் அப்ரூவல் தான் வந்து பிஎஃப் ஆஃபீஸ்க்கு போகும். ஸோ 2 பேருமே வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு எம்ப்ளாயர் கிட்ட போகுது அப்படின்னா இவங்க வந்து சொல்லிட்டு தான் ரிலீவ் ஆயிருக்காங்க, இந்த மாதிரி அப்ஸ்காண்ட் ஆகலை, இல்லைனா வந்து ஏதோ மிஸ்டேக்கனா வந்து பிஎஃப் கிரியேட் ஆயிடுச்சு இந்த மாதிரி. ஏன்னா மிஸ்டேக்கனாவும் மெம்பர் ஐடிஸ் வந்து கிரியேட் ஆகுது. தெரியாம ஒரு நம்பர் நம்ம யூஏஎன் வந்து எம்ப்ளாயர் வந்து தெரியாம போட்டாங்கன்னா அவங்க அந்த கம்பெனிலே ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க, எப்படியோ கிரியேட் ஆயிரும். அது போக வந்து நம்ம ஜாயினும் பண்ணலை. இப்போ மோஸ்ட்லி எப்படின்னா சில கம்பெனிஸ் வந்துட்டு ஒரு எம்ப்ளாயை வந்து ஜாயின் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்க டீடைல்ஸ்லாம் கொடுத்த உடனே வந்துட்டு நீங்க
ஆஃபர் வந்து அக்செப்ட் பண்ணுற ஸ்டேஜில் இருப்பீங்க, ஆனால் அதில் ஒரு ஜாயினிங் டேட் இருக்கும், அதில் வந்து பிஎஃப் வந்து போட்டுருவாங்க. ஓகே. இதனால தான் உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷனும் கிடைக்கும். ஸோ அதை பற்றி எனக்கு கன்ஃபார்மாக ஐடியா இல்லை, பட் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால எப்பயுமே நார்மல் ப்ராசஸ் வந்து சேலரி கிரெடிட் ஆனால் தான் வந்து அவங்க பிஎஃப்ஏ போடணும். சில பேர் வந்து முன்னாடியே போடுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு டீலிங்க்னு காட்டுச்சு. அது வந்துட்டு சரி கொடுத்தேன், பெண்டிங் அவங்க கிட்ட கேட்கும்போது பெண்டிங் எம்ப்ளாயர்னு இருந்தது. இதை நான் பிஎஃப் ஆஃபீஸ்ட்டு கேட்கும்போது இந்த மாதிரி சொன்னாங்க, அவங்க அப்ரூவல் கொடுத்தா தான் நாங்கள் பண்ண முடியும், அவங்க கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் அவங்கள மேலே சென்ட் பண்ணி கூட டேரெக்டாகவே வந்துட்டு இது பண்ணுவோம் அப்படின்னாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு எம்ப்ளாயர் வந்து சரி கொஞ்சம் அப்போ ஒர்க் இருந்த சரி எம்ப்ளாயர் ஒரு நாள் மீட் பண்ணலாம் சொல்லிட்டு இருந்தேன். நடுவில் பார்த்தா திடீர்னு வந்துட்டு நீங்கள் அந்த இபிஎஃப்ஓ இதில் வந்து வியூ இருக்கும், வியூ கீழே சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இருக்கும், சர்வீஸ் ஹிஸ்ட்ரி கீழே வந்து பாஸ்புக் லைட்டுன்னு இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் ஆட் ஆகிருந்தால் அது உள்ளே தெரிஞ்சிடும். நார்மல் பாஸ்புக்கில் வந்துட்டு அந்த கான்ட்ரிபியூஷன் போட்டிருந்தாங்கன்னா சிங்க் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதே மாதிரி அந்த பாஸ்புக் லைட்லேயே வந்து கீழே மெம்பர் ஐடி நீங்கள் செலக்ட் பண்ணி உங்கள் இதில் பாஸ்புக் லைக் அமௌண்ட்டுக்கு கான்ட்ரிபியூஷன் ஆட் ஆயிருக்கா நீங்கள் பார்க்கலாம். அது வந்து போட்ட உடனே அது வந்து ஹிட் ஆகாது, ஒரு 2 வீக்ஸ் ஆகும். ஆனால் அந்த ஒரு டேபிள் இருக்கும், அந்த டேபிளில் வந்துட்டு உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் இருந்தால் அதில் ஃபஸ்ட்டே ஷோ ஆயிரும். அதுக்கப்புறம் தான் அந்த லேட்டரான் வந்துட்டு அந்த பாஸ்புக்லேயும் அந்த மெம்பர் ஐடி நீங்கள் ப்ராப்பராக செலக்ட் பண்ணி பார்க்குறதுலையும் அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து வரும். அது வந்து அவங்க ஒரு மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணுவாங்க சம் வீக்ஸ் கோன்ஸ் வந்துட்டு, அப்போ தான் வந்துட்டு அது வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ இப்படி இருக்கும்போது எனக்கு அந்த டேபிளில் மட்டும் காட்டுச்சு, என்னது நம்மளுக்கு சேலரியும் வரல, நம்ம 6 days தான் ஒர்க் பண்ணோம், ஏன் இப்படி காட்டுதுன்னு நம்ம கேட்கும்போது இந்த மாதிரி அவங்க கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு போட்டாங்க, அதனால வந்து நீங்கள் டீலிங் பண்ண முடியாது அப்படின்னாங்க. சரி என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம 6 days தான் போனோம், சேலரியும் வரல, அப்புறம் எப்படி அவங்க நம்மளுக்கு கான்ட்ரிபியூஷன் போடலான்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ப்ராசஸ் வந்துட்டு நான் அதை பற்றி சும்மா ChatGPT இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ கான்ட்ரிபியூஷன் தான் இது பண்ண முடியாது. ஆனால் அது எனக்கு இன்னொரு கியூரியாசிட்டி, அப்போ கான்ட்ரிபியூஷன் ஆகிட்டா எப்படி எனக்கு டீலிங் ஆப்ஷன் காட்டுச்சு அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. இப்போ கான்ட்ரிபியூஷன் ஆட் ஆயிடுச்சுன்னா அது உங்களுக்கு பாஸ்புக்கில் ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி, இப்போ ஒரு ஏபிசி கம்பெனி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அது வந்துட்டு எப்பயுமே ஃபர்ஸ்ட் மந்தே வந்துட்டு கான்ட்ரிபியூஷன் போட மாட்டான், செகண்ட் மந்த் தான் போடுவான். செகண்ட் மந்த் 14th அந்த மாதிரி தான், 14, 15 அந்த மிட் ஆஃப் த மந்த்தில் தான் நெக்ஸ்ட் மந்த்துக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு நெக்ஸ்ட் மந்த்துக்கு மிட் ஆஃப் த மந்த்தில் தான் போடுவாங்க. அப்படி போடும்போது வந்துட்டு அது வந்து ஃபுல்லாக வந்துட்டு கான்ட்ரிபியூஷனில் வந்துட்டு பாஸ்புக்கில் ஷோ ஆகிறதுக்கு ஒரு கப்பல் ஆஃப் வீக்ஸ் ஆகும். இதுக்கு நடுவில் உங்களுக்கு டீலிங்க்குங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு காட்டும். இப்போ ஒரு புது கம்பெனிக்கு போகிறீங்கன்னா நடுவில் அந்த டீலிங்கிற ஆப்ஷன் காட்டும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஈஸியாக ஃபைல் ஆகிருக்கும் வரும். ஆனால் ஒரு டைமில் வந்து பாஸ்புக்கில் எதுவும் இல்லைனா அது வந்து டீலிங் ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ இப்படி தான். ஆனால் நீங்கள் உடனே வந்து பாஸ்புக்கில் ஷோ ஆகிடுச்சுன்னா நீங்கள் டீலிங் பண்ண முடியாது, என்ன பண்ணாலுமே பண்ண முடியாது. அது வந்து கான்ட்ரிபியூஷன் இஸ் அவைலபிள், ஸோ நீங்கள் அதை பண்ண முடியாதுன்னு சொல்லி என்னோட இதில் வந்து எப்படின்னா, அந்த இன்பிட்வீன் டைமில் பாஸ்புக்கில் ஷோ ஆகிறதுக்கு முன்னாடி டீலிங் காட்டுச்சு, நான் இது பண்ணேன், பெண்டிங் எம்ப்ளாயி தான். அப்புறம் ஒரு நாள் நம்ம எம்ப்ளாயிட்டுமே கேட்டேன், நம்ம 6 daysக்கு இதாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் நாங்கள் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு நான் கேட்கும்போது, நம்ம சேலரி இல்லை ஏன் ஆட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அது மொத்தமாக பண்ணும்போது மேபி மிஸ்டேக்னா ஆயிருக்கலாம், நான் என்னென்னு இதை அசஸ் பண்ணோம் அப்படின்னாங்க. அப்புறம் திரும்பி எம்ப்ளாயிட்ட தொடர்ந்து போயிட்டு இருந்தேன். ஒரு இடத்துல வந்து பிஎஃப் வந்து கிரியேட் ஆயிடுச்சு, சேலரி வரல, பிஎஃப் கிரியேட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஃபியூச்சர் கம்பெனிஸ் போகும்போது பிஜேபி வந்து உங்களுக்கு அடி வாங்குவோம். ஏன்னா அது ரொம்ப ஒரு பெரிய ரெட் ஃப்ளாக் மாதிரி ஆயிரும். நீங்கள் ஏன் அப்போ போனீங்க, ஏன் அப்போ ஒர்க் பண்ணாமல் வெளியே வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் ரீசன் சொல்லலாம், ப்ராஜெக்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லலாம். சில எம்ப்ளாயீஸ் வந்து ஒத்துப்பாங்க, சில பேர் வந்துட்டு அப்போ என்னோட கம்பெனிலேயுமே வந்துட்டு லைக் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா செட் ஆகலாம், வெளியே போயிடுவீங்கன்ற மாதிரி இது இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் டீலிங் பண்ணிடுவோம், ஃபியூச்சர் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லி டீலிங் பண்ணி வந்து எம்ப்ளாயிட்ட இது பண்ணேன். அவங்க வந்து அப்ரூவ் வந்து கொடுத்துட்டாங்க, பிஎஃப் ஆஃபீஸ்லேயும் வந்து அப்ரூவ் கொடுத்துட்டாங்க. ஸோ அது எனக்கு சர்வீஸ் ஹிஸ்ட்ரியிலேருந்து போயிடுச்சு, 1 member 1 இபிஎஃப் அதுலேயும் செக் பண்ணோம், அதுலேருந்து போயிடுச்சு. அப்புறம் நான் ஃபார்ம் 1931C அதில் செக் பண்ணோம், அதுலேருந்து போயிடுச்சு. அது போயிடுச்சுன்னா உங்களுக்கு அதுக்கு முன்னாடி என்ன மெம்பர் ஐடி இருந்ததோ அது கீழே வந்துட்டு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து எல்லாமே போயிடுச்சு. ஆனால் எனக்கு பாஸ்புக்கில் மட்டும் ஸ்டில் அது ஷோ ஆகிட்டே இருக்குது, இப்போயும் ஷோ ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதை நான் வந்து கிரீவன்ஸ் ரைஸ் பண்ணேன். கிரீவன்ஸ் வந்து நீங்கள் இபிஎஃப்ஓக்கு தனி கிரீவன்ஸ் இருக்குது, அதுலேயும் பண்ணலாம். இல்லை வந்து சிபி கிராம்ஸ்னு ஒரு இது இருக்குது, அதில் மெம்பர் ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்னு இருக்குன்னு நினைக்கிறேன், அதுலேயும் அது மூலியமாகவும் நீங்கள் கிரீவன்ஸ் ரைஸ் பண்ணலாம். அது டேரெக்டாக உங்களுக்கு கிரீவன்ஸ் ரைஸ் பண்ணிங்கன்னா அதிலே வந்துட்டு போயிடும். அது நான் நேற்று லைக் ஒரு கப்பல் ஆஃப் டேஸ் முன்னாடி பிஎஃப் ஆஃபீஸ் போகும்போது இந்த மாதிரி அங்கேயே வந்துட்டு நிறைய அக்கௌண்ட்ஸ் டீம், கம்ப்ளைண்ட்ஸ் டீம், இடிபி டீம்லாம் இருக்குது. அங்கே போகும்போது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கீழே போனேன், அப்புறம் வந்து அவங்க மேலே அக்கௌண்ட்ஸ் டீம் அமைச்சாங்க, நீங்கள் இடிபி டீம்கிட்ட கேளுங்க இந்த மாதிரி என் பாஸ்புக்கில் காட்டி. இடிபி டீம் போகும்போது இந்த மாதிரி வந்துட்டு இதெல்லாம் பாஸ்புக்கில் ஹெட் ஆஃபீஸில் தான் பண்ணுறாங்க, நீங்கள் கிரீவன்ஸ் ரைஸ் பண்ண கிரீவன்ஸ் டீம் வந்து மேலே இருக்காங்க, உங்களை போய் பாருங்க. கிரீவன்ஸ் டீம்கிட்ட பார்த்தேன், அது மோஸ்ட்லி வந்து சிங்க் ஆக வந்து டைம் ஆகும், சிங்க் ஆகிடும். பட் அவங்களுக்குமே இன்னொரு இதுனா வந்துட்டு லைக் எப்படி கான்ட்ரிபியூஷன் வந்து எப்படி போச்சு அப்படின்னு.
பட் நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்துட்டு நான் 6 days தான் ஒர்க் பண்ணேன், இந்த மாதிரி சொல்லிட்டு தான் ரிலீவ் ஆனேன் போது அவங்க வந்து சரி ஓகே போயிடுச்சுன்னா திருப்பி வராது, ஆனால் நீங்கள் சிங்க் ஆகிறத மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. லைக் 1 month 2 month வெயிட் பண்ண சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன ஸ்டேட்டஸ்ன்னு தெரியும். ஆனால் வந்துட்டு எனக்கு இபிஎஃப்ஓ போர்ட்டல் வந்து சர்வீஸ் ஹிஸ்ட்ரியிலேருந்து கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. மற்ற இபிஎஃப்ஓவில் வந்துட்டு நம்ம எங்கே மெம்பர் ஜாயின்ட் டிக்ளரேஷனில் வந்து மெம்பர் ஐடி நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கலாம், அதுலேருந்தும் போயிடுச்சு, எல்லாத்துலேருந்தும் போயிடுச்சு. பாஸ்புக்கில் மட்டும் ஸ்டில் ஷோ ஆகுது. ஆனால் நார்மலாக நான் முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனிஸ்லேயுமே வந்துட்டு அந்த பிஎஃப் ஆட் பண்ணுறாங்கன்னா வந்து அந்த சிங்க் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். மேபி எனக்கு இன்னும் 2 weeks கடுத்து பார்த்தா தெரியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்போ யாருக்காவது இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் நீங்கள் 1 day தான் ஒர்க் பண்ணீங்க இல்லை 2 days தான் ஒர்க் பண்ணீங்க, ப்ராப்பராக சொல்லிட்டு ரிலீவ் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎஃப் வந்து கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டீலிங்க்கு வந்துட்டு சப்மிட் பண்ணலாம். லைக் அதை டீலிங்க்கு வந்து சப்மிட் பண்ணலாம். இன்கேஸ் பெண்டிங் அட் எம்ப்ளாயர் இருக்கு, அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலாம், நீங்கள் கிரீவன்ஸ் உடனே வந்து ரைஸ் பண்ணலாம். கிரீவன்ஸ் ரைஸ் பண்ணால் உடனே வந்து இபிஎஃப் ஆஃபீஸ்லேருந்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, எம்ப்ளாயிட்ட வந்து கேட்பாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின், நீங்கள் எப்படி பிஎஃப் வந்து உங்களுக்கு கிரியேட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்க? மெசேஜ் வரும். ஆக்சுவலாக உங்களுக்கு புது மெம்பர் ஐடி வந்து கிரியேட் ஆகுதுன்னா உங்களுக்கு யூஎன் கீழ் வந்து இந்த மெம்பர் ஐடி வந்து கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க. எப்படின்னா ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணுறாங்க, சொல்லிட்டு இமீடியட்டாக நின்றுறாங்க, அடுத்த கம்பெனி ஜாயின் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு இந்த முந்தின கம்பெனி கிரியேட் ஆனது ஐடியா இல்லாமல் இருக்கு. அவங்களுக்கு எப்படி இது ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக உங்களுக்கு யூஎன் வந்து ஆதாரோட லிங்க் ஆகிருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு வந்து டெஃபினட்டாக மெசேஜ் வரும். இந்த மாதிரி இந்த யூஎன் கீழே வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி மெசேஜ். ஏன்னா எனக்குமே ஃபர்ஸ்ட் 1 month ஒர்க் பண்ணோம், கிரியேட் ஆகலன்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி ஓகே இது அவ்வளோதான் நம்ம போனோம் சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ இபிஎஃப் வந்து கிரியேட் ஆகல, ஸோ நோ இஷ்யூஸ், நம்ம நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்ற மெசேஜ் வந்தது. மெசேஜ் வந்ததுக்கப்புறம் தான் லாகின் பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி எப்போ ஜாயின் பண்ணது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Jan 3 நான் ஜாயின் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு எப்போ மெசேஜ் வருது? எவ்வளோ நாளுக்கு அப்புறம் இதை பார்த்து? 1 monthக்கு அப்புறம் டெஃபினட்டாக வந்துட்டு இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, நார்மலாக நீங்கள் ஒரு கண்டினியூஸ் எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறீங்கனாலுமே சில கம்பெனிஸ் அந்த மந்த்தே போட்டுருவோம். அப்படி இல்லைனாலும் அடுத்த மாதம் மிட்டுக்குள்ளே போட்டுருவோம். ஏன்னா அடுத்த மாதம் மிட்டுக்குள்ளே கான்ட்ரிபியூஷன் போடணும். இப்போ நான் ஜான் மிட்லேயே ஜாயின் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபிப் வந்துட்டு அவங்க ஃபிப் மிட்டுக்குள்ளே கான்ட்ரிபியூஷன் போடணும். ஜானுக்கு அந்த 15 daysக்கு வந்து ஃபிப்பில் தான் போடுவாங்க. நார்மல் தான் சேலரி ப்ராசஸ் மாதிரி தான். ஜானோட சேலரி பிப்ரவரி வாங்க, அந்த மாதிரி ஜானோட பிஎஃப் வந்து ஃபிப்பில் தான் கட்டுவாங்க. ஓகே, இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு பிஎஃப் கிரியேட் பண்ணியிருந்தாங்க ரைட்டுங்களா? நீங்கள் மெசேஜ் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சி லாகின் பண்ணி பார்த்தேன். லாகின் பண்ணி பார்க்கும்போது சர்வீஸ் ஹிஸ்ட்ரியில் வந்துருச்சு. ஓகே, அது வந்து அவங்க எக்ஸிட் டேட் மார்க் பண்ணியிருந்தாங்களா? எக்ஸிட் டேட் மார்க் பண்ணல. அப்போ அதை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இன்சஸ்ட் பண்ணீங்களா? ஆமாம், அது திருப்பி ஃபாலோ அது எப்போ நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ண டேட்லேருந்து எப்போ ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட இன்சஸ்ட் பண்ணீங்க? ஏன்னா நீங்கள் 6 days வெளியே வந்துட்டீங்க. ஆமாம், ப்ராபப்ளி நீங்கள் அங்கேருந்து இன்னும் 25 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் கிரியேட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்ககிட்ட இன்சஸ்ட் பண்ணி இந்த டேட்டோட நான் வெளியே வந்துட்டேன், எனக்கு பிஎஃப் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னீங்களா? இல்லை எப்படி இந்த சினாரியோல கொண்டு போனீங்க? ஆக்சுவலாக அந்த டைம் வந்துட்டு நான் பிஎஃப் ஆஃபீஸ் போனேன். இந்த மாதிரி வந்துட்டு சேம் டேட்டில் எக்ஸிட் டேட் போட்டு டீலிங் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ நான் என்னன்னா சேம் டேட் போட பார்த்தேன். அது வந்துட்டு இந்த மாதிரி எம்ப்ளாயரை நீங்கள் அப்ரோச் பண்ணலையா அந்த டைம்ல? பண்ணேன். நான் சேம் டேட் நானே போட பார்த்தேன். இந்த மாதிரி வந்து சிஸ்டம் அலோவ் பண்ணல. ஸோ அண்டர் 2 monthsனா எக்ஸிட் டேட் வந்து எம்ப்ளாயர் தான் போடணும். ஆஃப்டர் 2 to 3 monthsனா எக்ஸிட் டேட் வந்து நம்ம போட்டுக்கலாம். எக்ஸிட் டேட் வந்து நம்மளே வந்துட்டு மேனுவலாக வந்து போட்டுக்கலாம் ஆஃப்டர் 3 monthsனா. ஆனால் அதுவுமே நீங்கள் ப்ராப்பராக போடணும். இப்போ ஆல்ரெடி ஒர்க் பண்ணுற கம்பெனியில் போய் நீங்கள் பாட்டுக்கு எக்ஸிட் டேட் போட்டுறக்கூடாது. போட்டால் அது இஷ்யூ ஆகும். திருப்பி அது ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு அதை பற்றி எனக்கு ப்ராசஸ் தெரியல. அந்த மாதிரி நம்ம பிளேஃபுல்லாக போட்டுறக்கூடாது. ஓகே, ஸோ அது வந்து ப்ராப்பராக எத்தனை நாள் ஒர்க் பண்ணீங்களோ அத்தனை டேட்ஸ்க்கு வந்து நீங்கள் போடணும். எனக்கு அண்டர் 2 monthsனால இப்போ நான் வேற ஒரு கம்பெனிக்கு வந்து இப்போ உடனே அப்ளை பண்ணுறேன்னா இது வந்து கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட்னு ஷோ ஆகும். ஏன்னா எக்ஸிட் டேட் போடலாம், அது லைவ்னு தான் இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு நான் எம்ப்ளாயரை கான்டாக்ட் பண்ணேன். அவங்க லைக் கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க எக்ஸிட் டேட் போட்டாங்க ப்ராப்பராக. ஓகே, நீங்கள் எம்ப்ளாயர் அப்ரோச் பண்ணி பிஎஃப்யும் அப்ரோச் பண்ணீங்களா? 2 பேருமே சைமல்டேனியஸாக ரெண்டுமே அலைஞ்சிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு அதை பற்றி தெரியாது. ஸோ இங்கேன்னு கொஞ்சம் அதிகமாக தான் அலைஞ்சேன். டீலிங்க்குலாம் ரொம்ப அலைஞ்சேன். ஓகே, ஸோ எம்ப்ளாயர் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு 6 நாளுக்கு வந்து எக்ஸிட் டேட் மார்க் பண்ணிட்டாங்களா? கரெக்டா? ஆமாம், அதை நீங்கள் ப்ராப்பராக சொல்லிட்டு ரிலீவ் ஆயிருக்கீங்க அப்படி தானே? ஸோ உங்களோட இதில் வந்து ஃபர்ஸ்ட் திங்ஸ் வந்து ப்ராப்பராக சொல்லிட்டு ரிலீவ் ஆனதால உங்கள் டேட் வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து உங்க சினாரியோல வந்து இந்த பிஎஃப் கிரியேட் ஆயிருச்சு. பட் அதுக்கான டாக்குமெண்ட் உங்களுக்கு கரஸ்பாண்டிங் டாக்குமெண்ட் உங்க கையில எதுவுமே இருந்திருக்காது. 6 days தான் ஒர்க் பண்ணது. இதை வந்து இப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு இப்போ எப்படி கொண்டு போனீங்க? 6 daysக்கு அவங்க பிஎஃப் கிரியேட் பண்ணிட்டாங்க. இது இப்போ எம்ப்ளாயர்கிட்ட உங்களோட அப்ரோச் எப்படி இருந்துச்சு? எம்ப்ளாயர்கிட்ட வந்துட்டு இப்போ நீங்கள் ப்ராப்பராக தான் லீவ் ஆகுறீங்கன்னா எப்பயுமே வந்து எம்ப்ளாயர் வந்து ஸ்மூத்தாக தான் இது பண்ணுவாங்க. நம்ம அப்ஸ்காண்ட் ஆகிறோம்னா 1 month 2 months ரெமுனரேஷன் கேட்பாங்க. சேலரி வந்து பே பண்ணுங்க, அப்போனா தான் நான் எக்ஸிட் டேட் போடுவேன், இல்லைனா வந்து டீலிங் பண்ணுவேன் அப்படின்னா சொல்லுவாங்க. இப்போ வந்து எக்ஸிட் டேட் போடலாம் என்ன இஷ்யூனா, இப்போ நீங்கள் அங்கேருந்து வெளியே வரீங்க, ஒரு 2 monthsல வேற ஒரு கம்பெனி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு லைவாக ஷோ ஆகும். லைவாக ஷோ ஆகும்போது அதுக்கு நடுவில் வந்துட்டு
இந்த கம்பெனியும் வந்துடும். ஸோ அது டூயல் எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி ஆயிடும். அது போக எக்ஸிட் டேட் வந்து நீங்கள் அடுத்த கம்பெனி ஜாயின் பண்ணதுக்கு அடுத்த டேட்டில் போட்டாங்கன்னா நீங்கள் அடுத்த ஃபியூச்சரில் வந்து பிஎஃப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அமௌண்ட் வந்து எடுக்கிறதுக்கு எல்லாமே இஷ்யூ ஆயிரும். ஸோ அது மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து 5 days அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க ரைட்டா, 5 days உங்களுக்கு இது பண்ணாங்க, உங்களுக்கு சேலரி போடல பட் பிஎஃப் போட்டிருக்காங்க. இதுக்கு எம்ப்ளாயரோட ஆன்சர் என்னவா இருந்துச்சு? ஆக்சுவலாக அது எக்ஸம்ஷன்காண்டி அவங்க கிரியேட் பண்ணிடுவாங்க. மோஸ்ட் 99% எம்ப்ளாயர்ஸ் வந்துட்டு அப்படிதான் பண்ணுவாங்க. ஆமா, மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஓகே. செகண்ட் சொல்லலாம் உங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ அதனால வந்துட்டு இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறீங்களோ இல்லையோ சேலரிக்கு முன்னாடியே வந்து அவங்க கிரியேட் போட்டுருவாங்க. லைக் அந்த பிஎஃப் வந்து மொத்தமாக தான் அவங்க வந்து லைக் இண்டிவிஜுவல் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து பார்த்து இது பண்ண மாட்டாங்க. மொத்தமாக அவங்க டேட்டா பேஸ்ல எவ்வளோ இருக்கோ அதை வந்து மொத்தமாக சிஎஸ்பி ஃபைலில் வந்துட்டு அவங்க அந்த அமௌண்ட் வந்து அப்லோட் பண்ணும்போது இதாயிரும். அதில் வந்து அவங்களுக்கு எக்ஸிட் டேட் இருக்கு இல்லை டீலிங் ஆயிடுச்சுன்னா அதுவே வந்து ரெட்டாக எரர் காட்டும். இல்லைனா வந்து அதை அப்படியே சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஃபெச் பண்ணிடும். சூப்பர். அது இண்டிவிஜுவலாக வந்து அவங்க பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அதை நம்ம எம்ப்ளாயிஸையும் வந்து குறை சொல்ல முடியாது. பட் அவங்க பார்த்து இது பண்ணோம். அவங்க இப்போ ஹியூமன் தானே, நம்பர் ஆஃப் இதை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணும்போது அது மொத்தமாக இதாகிடும். மிஸ் ஆயிடுது. உங்களுக்கு 5 days வந்து பிஎஃப் வந்துருச்சு. எனிவே இந்த 5 days உங்களுக்கு மற்ற கம்பெனியோட ஓவர்லாப்ல கிடையாது. கரெக்டா? 5 days தனியா இருக்கு. இப்போ உங்களுக்கு இத டீலிங்க் இன்னும் கொஞ்சம் டீடைலா சொல்லுங்களேன். டீலிங்க்னாலே ஆக்சுவலா நிறைய பேருக்கு என்ன டவுட்னா இது எதுக்கு இருக்கு? அப்போ நான் வந்து ஒரு 1 year ஒர்க் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனிக்குமே இந்த டீலிங்க் ஆப்ஷன் கிளிக் எனபிளா இருக்குமா, இல்ல எந்தெந்த கம்பெனிஸ்க்கு மட்டும் இது எனபிளா இருக்கும்? 5 ABC கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணிருந்தா அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து லிஸ்ட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் கம்பெனி மட்டும் என்னைக்குமே வந்து டீலிங்கே பண்ண முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் கம்பெனில தான் உங்களுக்கு அப்பதான் அவங்க தான் வந்து உங்களுக்கு யூஎன் கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் மெம்பர் ஐடி போடுவாங்க. என்னோட நாலேஜ் படி அதுக்கு டீலிங்கே பண்ண முடியாது. அடுத்த 4 கம்பெனிக்கு டீலிங் ஆப்ஷன் காட்டும். நீங்க ஏதோ ஒரு கம்பெனில 1 year ஒர்க் பண்ணிருக்கீங்க, அதுக்கு டீலிங் கொடுத்தீங்கன்னா ஆகாது. அது அப்பயே வந்து மேலேயே வந்து ஒரு வார்னிங் மெசேஜ் வந்துடும். இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் ஆட் ஆயிருக்கு, நீங்க வந்துட்டு வித்ட்ராவல்ஸ் பண்ணிருக்கீங்க, ஸோ அதுக்கு வந்து நீங்க பண்ண முடியாதுன்னு அதுவே மெசேஜ். அதை கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஷோராவே கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஓகே. நீங்க சொன்ன மாதிரி கம்பெனி வந்து டிஃபால்ட்டா அந்த டேட்டுக்கு வந்து பிஎஃப் கிரியேட் பண்ணிட்டாங்க, தவறுதா கிரியேட் பண்ணிட்டாங்க. 0 கான்ட்ரிபியூஷனே விருது 1 or 2 months இருக்கு. நிறைய பேர் நான் என்கிட்ட வராங்க சினாரியோ 0ல தான் சார் இருக்கு, அந்த கம்பெனி எனக்கு ரூபா கூட போடல. இப்போ இந்த கம்பெனியை வந்து என்னால தூக்கி விட முடியுமா? பிஎஃப் இதெல்லாம் தூக்கி விட முடியுமா? அது டீலிங் பண்ணலாம். 1 yearக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா வந்துட்டு டீலிங் ஆக்சுவலா ஒரு 1 year முன்னாடி தான் வந்து சரி நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஏன்னா பாப்புலேஷன் அதிகமாகும் போது நிறைய பேர் எல்லாருக்குமே பிஎஃப் ஒரு எம்என்சி ஒரு இதுன்னு போகும்போது பிஎஃப் கிரியேட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே ஒருத்தவங்க பிஎஃப் கிரியேட் பண்ணிட்டா நிறைய பேரோட கரியர் வந்து ட்ராப் ஆகுது. ஆனா இந்த விஷயம் தெரிஞ்ச நிறைய ஹெச்ஆர்ஸ் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஈவன் தோ இந்த மாதிரி இருக்கு கிரியேட் ஆயிருக்குன்னா நம்ம சொன்னா கான்ட்ரிபியூஷன் ஆட் ஆகல, முன்னாடியே கிரியேட் பண்ணாங்கன்னா சொன்னா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இல்லை வந்து நான் ஃபர்ஸ்ட் டே போனேன் சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு வந்தேன்னா சில பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுவும் 50-50 சினாரியோ தான். எல்லாருக்குமே அது ஒத்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கிரியேட் பண்ண சேம் டேட்டே வந்துட்டு எக்ஸிட் டேட்டா போட்டு டீலிங் பண்ணிக்கலாம். அது இமீடியட்டாக நீங்கள் கிரியேட் ஆன உடனே பண்ண முடியாது, ஏன்னா சிஸ்டம் அலோவ் பண்ணாது. 2-3 months அடுத்து தான் நீங்கள் மேனுவல் டேட் போட முடியும். இதுக்கு வந்து எம்ப்ளாயர்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கணுமா, இல்லை வெறும் பிஎஃப் ஆஃபீஸ் மூலமாகவே இந்த வேலையை முடிக்க முடியுமா? பிஎஃப் ஆக்சுவலி இப்போ அதான் டீலிங் வந்து 2 ஸ்டெப் ப்ராசஸ். பெண்டிங் அண்ட் எம்ப்ளாயர், அதுக்கப்புறம் இபிஎஃப்ஓ டீம் பண்ணால் அது உங்கள் ஹிஸ்ட்ரியிலேருந்து போயிடும், உடனே போயிடும். அவங்க இபிஎஃப் ஆஃபீஸில் கொடுத்துட்டாங்கன்னா உடனே அது எல்லாத்துலேருந்தும் போயிடும். பாஸ்புக்கில் மட்டும் சிங்க் ஆக சம் வீக்ஸ் ஆகும். அப்படிதான் நான் விசாரிச்சும் போது சொன்னது அவங்க. ஆனால் எம்ப்ளாயரோட ஹெல்ப் கம்பல்சரி வேணும். அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. கிரீவன்ஸ் தான் ரைஸ் பண்ணணும். கிரீவன்ஸ் வந்துட்டு ரைஸ் பண்ணுங்க, கிரீவன்ஸ் வந்து ரிப்ளை வரும். ஓகே. ஃபர்ஸ்ட் நீ உங்களுக்கு டீலிங் பண்ணணும்னா எந்த பிஎஃப் ஆஃபீஸ் கீழே வருதுன்னு பார்க்கணும். ஓகே. சம்டைம்ஸ் வந்து இப்போ இங்க இருக்கிற டாப் எம்என்சிஸே வந்துட்டு ஹெட் ஆஃபீஸ் வந்துட்டு லைக் மும்பை கல்கத்தா இருக்கும். அங்க இருக்கிற ஆஃபீஸ் இந்த மகாராஷ்டிரா பந்த்ரா ஆஃபீஸ்ல வந்துட்டு இது இருக்கும். அங்க எம்ப்ளாய்மெண்ட் வந்தா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. வெறும் கிரீவன்ஸ் மட்டும் தான் ரைஸ் பண்ணுவோம். எனக்கு இங்க சென்னையில இருந்தனால நான் கொஞ்சம் அலைஞ்சேன். இப்போ அங்கே இருக்குன்னா நீங்கள் கிரீவன்ஸ் மட்டும் தான் ரைஸ் பண்ணும். எல்லாராலையும் ட்ராவல் பண்ண முடியாது. சரி ஓகே, அது 1 நாள் 2 நாள் எம்ப்ளாய்மெண்ட் தானே எதுக்குன்னு பார்த்துட்டு விட்டுருவாங்க. சரி பார்த்துக்கலாம் கரியருக்கு அப்படின்னு. அப்போ நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கரியருக்கு வந்து ஹிட் ஆகுதுன்னா நீங்கள் கிரீவன்ஸ் வந்து EPIGMS நினைக்கிறேன் அதில் இது பண்ணலாம். இல்லை CP கிராம்ஸ்னு தனியாக வெப்சைட் இருக்குது. அதில் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அதில் தான் நான் பண்ணேன். எனக்கு வேர்டிங் சரியாக நான் மறந்துடுச்சு. ஸோ அதில் நீங்கள் போய் கிரீவன்ஸ் ரைஸ் பண்ணிங்கன்னா அது 1 டேலேயே வந்துட்டு கன்சர்ன் டீமுக்கு போயிடும். அவங்க அசஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு அவங்க சிஸ்டம்ல செக் பண்ணுவாங்க கான்ட்ரிபியூஷன் இல்லை ஏன் கிரியேட் பண்ணீங்கன்னு எம்ப்ளாயிட்ட கேட்பாங்க. அது ஒரு ப்ராசஸ். சம்டைம்ஸ் அந்த கிரீவன்சஸ் வந்துட்டு அவங்க லைக் நிறைய வரனால வந்துட்டு தெரியாம இது லைக் மிஸ் கூட ஆகலாம். மிஸ் ஆகும்னா லைக் அவங்க சிஸ்டம்ல இருக்கும், இல்லை சரியா ரெஸ்பாண்ட் பண்ணாம கூட வரலாம். பட்
கண்டிப்பாக கிரீவன்ஸ் க்ளோஸ் பண்ணும். அப்படி உங்களுக்கு ரிப்ளை வரலன்னா 2-3 வீக்ஸில் திருப்பி ஒரு கிரீவன்ஸ் ரைஸ் பண்ணுங்க. ரைஸ் பண்ணலாம். ரெண்டுலையும் பண்ணுங்க, அந்த EPIGMSலையும் பண்ணுங்க, CP கிராம்ஸ்லையும் பண்ணுங்க. ஓகே. ஸோ கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் வரும். ஓகே ஃபைன். இல்லைன்னா அந்த ரீஜனல் ஆஃபீஸஸ்க்கு வந்துட்டு சில அவங்க மெயில் ஐடிஸ் வச்சிருப்பாங்க. அதை நீங்க ஏதாவது ஏஐ இல்லைனா நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா மேபி கிடைக்கும். அது இல்லைனா அவங்க டேரக்டா எந்த பிஎஃப் ஆஃபீஸ்ன்னு பார்த்து அவங்களோட லேண்ட்லைன் நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். ஓகே ஓகே. லேண்ட்லைன் நம்பருக்கு கால் பண்ணலாம். அவங்க ஸ்பெசிஃபிக் பிஎஃப் ஆஃபீஸ் வந்து வாட்ஸ்அப் கம்ப்ளைண்ட்ஸும் எடுக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம். குட். இதே ஒரு சின்ன கம்பெனியா இருக்கு, அங்கே இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு வந்து பிஎஃப் பற்றி நாலேஜ் இல்லை, பட் ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க, 0 கான்ட்ரிபியூஷன் இருக்குது. இப்போ நான் டீலிங் பண்ணிவிட்டு நான் அங்கே கம்பெனிக்கு போயிட்டு அப்ரோச் பண்ணிட்டு நான் என்ன ப்ரொசீஜர் அவங்களுக்கு சொல்லணும், ஃபஸ்ட் அந்த எம்ப்ளாயர் என்ன பண்ண சொல்லணும், ஏன்னா அவங்களுக்கு தெரியவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நான் தான் ஹெல்ப் பண்ணுவேன். என்ன கேட்குறேன், இப்போ நான் என்னப்பா பண்ணோம், பிஎஃபோட லாகின் ஐடி இருக்குது, நான் என்ன பண்ண கேட்டேன், எப்படி அந்த ப்ரொசீஜர் அவங்ககிட்ட நான் சொல்லி கொண்டு போவேன்? ஆக்சுவலாக வந்துட்டு மோஸ்ட்லி ஹெச்ஆராக ஒர்க் பண்ணுற பிஎஃப் அந்த ஹேண்டில் பண்ணுற எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். ஓகே. தெரியாமல் இருக்காது மோஸ்ட்லி வந்துட்டு. ஏன்னா இது இல்லை நிறைய சின்ன கம்பெனிஸ் எனக்கு வரவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆர்கனைசேஷனை தேர்ட் பார்ட்டி மூலமாக அவங்க பிஎஃப் கிரியேட் பண்ணிடுறாங்க. இவங்க போய் கேட்கும்போது யார் கிரியேட் பண்ண அவங்களுக்குமே தெரியல, எனக்கும் தெரியலாமா, இது என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் வேணா பண்ணி கொடுக்குறாங்க. பேசுறவங்களுக்கும் சில இப்போ நான் அடுத்து என்ன பண்ணணும், அவங்க எனக்கு தலை ரெடியாக இருக்காங்க, என்ன பண்ணணும் அவங்களுக்கும் தெரியல அப்படிங்கிறாங்க. ஏன்னா பிஎஃப்ங்கிறது ஒரு ஒன்ஸ் அகேன் அந்த கன்சல்டன்ஸோட சார்ஜஸ் ஹெவிங்கிறனால சின்ன சின்ன கன்சர்ன் வந்து ஓன் பண்ண மாட்டாங்க. ஏதாவது தேர்ட் பார்ட்டியில் ஒரு மந்த்லி 3 times மட்டும் வந்துட்டு போப்பா அப்படின்றாங்க. அவங்களோட ரெஸ்பான்ஸ் பெருசாக இருக்க மாட்டேங்குது. ஸோ அவங்க என்ன கேட்குறேன்னா, இப்போ நான் எம்ப்ளாயரை நான் என்ன சார் பண்ண சொல்லணும், எனக்கு சொல்லிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். டீலிங்க் ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் நீங்கள் சொல்லிட்டீங்க, ரொம்ப கிளாரிட்டி. இப்போ நான் செகண்ட் வந்து அவங்க எம்ப்ளாயரை இந்த லாகின் ஐடியில் இப்படி போயிட்டு இதை டெலிட் பண்ண சொல்லணுமா, இல்லை வேற ஏதாவது ஸ்டெப் மெயில் பண்ண சொல்லணுமா இபிஎஃப்க்கு? அதான் அது வந்து கம்பெனியோட நாம்ஸை பொறுத்து இருக்கும். சம்டைம்ஸ் அவங்க வந்துட்டு நீங்க நேரில் போய் கேட்குறீங்கன்னா எனக்கு ப்ராப்பரா ஒரு மெயில் கம்யூனிகேஷன் கொடுங்க, அதுக்கப்புறம் போடுறேம்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னா நமக்கு அவங்களுக்குன்னு ஒரு எம்ப்ளாயர் போர்ட்டல் இருக்கும் பிஎஃப். அதுக்குள்ள போய் பார்த்தா மெம்பருக்கு கீழே கடைசியா வந்து பிஎஃப் டீலிங் மெம்பர் ஐடின்னு இருக்கும். அது மெம்பருக்கு கீழே பிஎஃப் டீலிங் மெம்பர் ஐடி இருக்கும். அது நீங்க ஏஐல ChatGPT இந்த மாதிரி போட்டீங்கனாலே இப்ப எம்ப்ளாயருக்கு வந்து எங்க வந்து அந்த பிஎஃப் டீலிங் மெம்பர் ஷோ ஆகுன்னு போட்டீங்கனால அது ஏஏ கொடுத்துரும். எனக்குமே தெரியாது, ஃபர்ஸ்ட் நான் அதை பார்க்கும்போது அதுலேயே உங்களுக்கு ஷோ ஆயிரும். எல்லாமே நீங்க ஏஐ ChatGPT மெட்டா இதுக்கிட்டே கேட்டாலே அதுவே சொல்லுவோம். பட் அது எக்ஸாக்ட் டீடைல்ஸ் வந்து சொல்லுமான்னு கேட்டா தெரியாது, ஏன்னா அது கான்ட்ராக்டரியா கூட சொல்லும். இந்த கைடன்ஸே போதுமா, இதுவே கரெக்டா இருக்கு. குட். சோ அங்க போய் அவங்ககிட்ட இது பண்ண சொல்லணுமா? ஆமா, இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்லும். சம் மெம்பர்ஸ் வந்து பண்றவங்க பண்ணிடுவாங்க. பட் அது அவங்களுக்கு வந்து மேபி கம்பெனி இப்போ சில பேர் வந்துட்டு சில ஹெச்ஆர்ஸ் வந்து நான் பண்றேன், அவங்களோட கம்பெனி சைட்ல இருந்து அவங்களுக்கு ஏன் பண்றீங்க, அவங்க சம் அப்ஸ்கான் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நமக்கு எடுத்தோடனே நான் டீலிங் கான்ட்ரிபியூஷன் டீலிங் அது வந்து யாரோ ஒருத்தர் அப்ஸ்கான் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க மேல மிஸ்டேக் இருக்காது, ஏதோ ஒரு ரீசனால தான் பண்ணுவாங்க. ஆமா, பட் அது வந்து நீங்க போய் கேக்குறீங்க அப்படின்னா அவங்க ஒத்துக்கிட்டாங்க இல்லைன்னா பே பண்ண சொல்றாங்க அப்படின்னா அது கம்பெனியோட ப்ராசஸ். சில பேர் எதுவுமே இல்லாமலும் பண்ணுவாங்க. ஆனா நீங்க எம்ப்ளாயர் வந்துட்டு கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணி அவங்க என்ன நாம சொல்றாங்களோ அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அவங்க கண்டிப்பா டீலிங் வந்து பண்ணுவாங்க. அவங்க இப்போ பண்ணி முடிச்ச பிறகு இப்போ அவங்க உனக்கு மெம்பர் இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா எம்ப்ளாயர் ஐடியில் போயிட்டு அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி கீழே டெலிட் இருக்கும், அதுக்கு இது பண்ண பிறகு அப்ரூவ் பண்ணும், then it will go to the next level. இதுக்கு அடுத்த லெவல் எங்க போகும்? EPF ஆபீஸ்க்கு போகும். உங்களுக்கு எங்க ஃபீல்ட் ஆபீஸ் வந்து EPF ஆபீஸ் உங்களோட கம்பெனிக்கு வந்துட்டு எங்க வந்து PF ஆபீஸ் உங்களுக்கு அசைன் ஆயிருக்கும் அங்க போகும். அங்க வந்துட்டு அவங்க அப்ரூவல் கொடுக்கும். ஒன்ஸ் அகைன் திருப்பி நம்ம அங்க PF ஆபீஸ்க்கு போய் பார்க்குற மாதிரி நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை. ஆக்சுவலா இப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு எமர்ஜென்சினால நான் இங்கேன்னு அலைஞ்சிட்டு இருந்தேன். மேபி அது நம்ம அப்படியே கிடப்புல போட்டா அப்படியே அது இருந்துகிட்டே இருக்கும். அதனால கொஞ்சம் நீங்க ப்ராசஸ் ஸ்பீடப் பண்ணணும்னா நீங்கள் அங்கே போயிட்டு பிஎஃப் ஆஃபீஸ் வந்து போய் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எம்ப்ளாயரை வந்து ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்க, கான்ட்ரிபியூஷன் இல்லை, சேம் டேட்டே போயிட்டு ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு நீங்கள் ஜாயினே பண்ணலை அப்படின்னா அவங்க ஒரு டேட்டில் வந்து உங்களுக்கு பிஎஃப் ஆயிருக்குன்னா அவங்க எக்ஸிட் டேட்டே போட தேவையில்லை, டேரெக்டாகவே டீலிங்க்னு கொடுக்கும்போது அப்ரூவ் கொடுத்தா போதும். ஏன்னா நீங்கள் ஜாயினே பண்ணல, அப்போ அது எக்ஸிட் டேட் கொடுத்தா அது ஒரு 1 day எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி ஆயிரும். ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் போனீங்கன்னா எக்ஸிட் டேட் போட்டு டீலிங் பண்ணணும். அதுக்கு முன்னாடி எதுனா டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு எம்ப்ளாயர்கிட்ட வந்து பேசுகிறீங்க அப்படின்னா அது எக்ஸிட் போடணும் அவசியம் இல்லை, டேரெக்டாக அவங்க அப்ரூவ் கொடுத்தாலே EPF ஆஃபீஸ் போயிடும். எக்ஸிட் போடாமல் எப்படி க்ளோஸ் ஆகும்? எக்ஸிட் போடணும்ல கம்பல்சரி. ஆக்சுவலாக நான் நாளைக்கு கொஞ்சம் அந்த PF ஆஃபீஸில் விசாரிச்சு அந்த கஸ்டமர் கேர் சென்ட்ரல் லைன்லாம் கால் பண்ணும்போது இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேட்டுக்கு எக்ஸிட் போடணும். ஜாயின் பண்ணலை அப்படின்னா எக்ஸிட் போட தேவை, டேரெக்டாக அப்ரூவ் கொடுத்தாலே டேரெக்டாகவே இது பண்ணிடலாம். அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா டேரெக்டாகவே அவங்க டெலிட் பண்ணவும் முடியும். அப்ரூவ் கொடுத்தா
அங்கேருந்து திருப்பி இபிஎஃப் ஆஃபீஸ் போய் அங்கே ஆமாம். அதே போக கான்ட்ரிபியூஷன் தான் வந்து டீலிங் பண்ண முடியாது. அதையும் தாண்டி உங்களுக்கு டீலிங் பண்ணணும், நான் ஒர்க்கே பண்ணலை, ஒன் டே தான் போனேன், ஆனால் அதுக்கு அவங்க வந்து 1 month பிஎஃப் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் லைக் கிரீவன்ஸ் ரைஸ் பண்ணலாம், எம்ப்ளாயிட்ட வந்து கேட்கலாம். இல்லைன்னா பிஎஃப் ஆஃபீஸ் கிரீவன்ஸ் இந்த மாதிரி வந்து நான் ஒன் டே தான் ஒர்க் பண்ணேன் பட் அமௌண்ட் வந்து போட்டாங்க அப்படின்னா எம்ப்ளாயருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து ஈஸியாக வந்து ரிவர்ஸ் பண்ணால் அந்த அமௌண்ட் வந்து 0 ஆகும். அவங்க சிஸ்டம்ல பண்ணுவாங்க, எப்படியோ அது ரிவர்ஸ் ஆகும், 0 ஆகும். அதை வச்சு நீங்க ப்ரூஃபா வச்சு டீலிங்க்கு வந்து ப்ரொசீட் பண்ணலாம். இப்படி இந்த ப்ரொசீஜர் திருப்பி சொல்லுங்க. இப்போ நான் ஒர்க்கே பண்ணல, சேம் டேல வேற ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டேன். பட் இந்த கம்பெனியில் எனக்கு பிஎஃப் போட்டுட்டாங்க. இந்த கம்பெனி நான் இப்போ எப்படி அப்ரோச் பண்ணால் அந்த கம்பெனி என்ன பண்ண எனக்கு ஒரு 3000 எனக்கு கிரெடிட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாட் ஐ ஹேவ் டு டு? இப்போ நான் அதை கிரீவன்ஸ் நீங்கள் ரைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்துட்டு 3000 போட்டாங்க, என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு கிரீவன்ஸ் இந்த மாதிரி ரைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து கன்சர்ன்டு அந்த எம்ப்ளாயர் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஏன் இது போட்டிருக்காங்க, என்ன பண்ணியிருக்கீங்க, அவங்க தான் ஒர்க் பண்ணலாங்கிறாங்க என்னென்னு. அவங்க லைக் அந்த இது வந்து கன்வின்சிங்காக இல்லைன்னா பிஎஃப் ஆஃபீஸ்லேருந்து அவங்க வந்து அதை வந்து ரிவர்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை நீங்கள் டேரெக்டாக எம்ப்ளாயர் பண்ணீங்கன்னா ஒன் டே தான் ஒர்க் பண்ணியிருக்கேன், இல்லை ஒர்க்கே பண்ணல, ஏன் நீங்கள் எனக்கு 1 month பிஎஃப் போட்டிருக்கீங்கன்னா சில பேர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து இது அப்படியே தட்டி கழிக்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா அது பெரிய வேலைன்னு சொல்ல முடியாது. பட் அவங்களுக்கு அது 2 வேலை தான். ஏன் இதை பண்ணணும், மேனேஜ்மெண்ட்லேருந்து கேட்பாங்க, ஏன் ஃபர்ஸ்ட் பண்ணீங்க இப்போ ஏன் திருப்பி ரிவர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது 2 தான் இருக்கும். ஆடிட் இஷ்யூ அந்த மாதிரிலாம் அதை சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது வந்துட்டு நீங்கள் அப்படி அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா கிரீவன்ஸ் ரைஸ் பண்ணணும். இல்லை டேரெக்டாக எம்ப்ளாயர் அப்ரோச் பண்ணீங்கன்னா அது ஒரு 10% தான் சான்ஸ் இருக்கு ரிவர்ஸ் பண்றதுக்குலாம். நிறைய பண்ண மாட்டாங்க. ரிவர்ஸ் பண்ணா நீங்க டீலிங் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி கான்ட்ரிபியூஷன் இல்லைனா. பட் கான்ட்ரிபியூஷன் இருக்கு அப்படின்னா டீலிங் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, அதை தவறுதல இப்போ அமௌண்ட் போட்டுட்டாங்கன்னா எம்ப்ளாயரால அந்த போட்ட அமௌண்ட் அவங்களுக்கு எடுக்க முடியும். ரிவர்ஸ் பண்ணலாம், ரிவர்ஸ் பண்ணி டீலிங் பண்ணலாம். ஆமா, அது 1 monthனா ரிவர்ஸ் பண்ணலாம். அதுக்குன்னு நம்ம சம்மன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு எனக்கு அந்த கம்பெனி இல்ல என்னோட இந்த சினாரியோவே தான். ஒருத்தர் ஒர்க்கே பண்ணல, பிகாஸ் எனக்குலாம் ஒரு ஃபீமேல் பர்சன் இருந்தாங்க, ஜாயினே பண்ணல சார், ஜாயின் பண்றேன்னு சொன்னேன், அடுத்த நாள் வேற கம்பெனில ஜாயின் பண்ணி இவங்க ரெஸ்பான்ஸ் கூட பண்ணல. பட் இவங்க எனக்கு கிரியேட் பண்ணி எனக்கு 2000 3000 அமௌண்ட் போட்டுட்டாங்க சார். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா ஆக்சுவலா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது இங்க தான். நான் 3 years ஒர்க் பண்ணிட்டேன். டியூவல் எம்ப்ளாய்மெண்ட் இனிஷியலா எனக்கு ஒரு 1 month கான்ட்ரிபியூஷனோட இருக்கறனால எங்கேயுமே போக முடியல. எம்என்சிக்காக டச் பண்ண இதுவா இருக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இது நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம், ஈஸியா ரிவர்ஸ் பண்ணலாம். ஓகே, ஆக்சுவலா சம்டைம்ஸ் வந்து ஈஸிஆர் மட்டும் ஃபைல் பண்ணி அமௌண்ட் போடலன்னா டீலிங் பண்றது ஈஸி. பட் ஈஸிஆர் ஃபைல் பண்ணி அவங்க அமௌண்ட் வந்து இது பண்ணி பிஎஃப் ஆஃபீஸ்ல வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா டீலிங் பண்றது அவங்க இதுபடி இம்பாசிபிள். பட் பிஎஃப்ல இன்னொரு ஈஸியார்னா என்ன எப்படி அது எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் சலான் மாதிரி சொல்லுவாங்க. சலான் ரைஸ் பண்றாங்க. ஆமா, அது மந்த்லி ஒர்க் பண்ண எம்ப்ளாயிஸ்க்கு வந்து பிஎஃப் போடுற அமௌண்ட் போடுறது அதான் ஈஸியார். ஓகே, அது ஃபைல் பண்ணிட்டு அந்த அமௌண்ட் வந்து அவங்க போடுவாங்க. சரி, இப்போ அது பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க எப்படி சொல்ல வரீங்க? இது எப்படி இந்த சினாரியோ எப்படி கொண்டு வரீங்க? அதான், இப்போ நீங்க ஒன் டே தான் ஒர்க் பண்ணிருக்கீங்க பட் பிஎஃப் 1 monthக்கு போட்டாங்க அப்படின்னா ஈஸியார் வந்து ரிவர்ஸ் பண்ணா நீங்கள் அடுத்து டீலிங் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணலாம். அது வந்து ஃபஸ்ட்டு அவங்க ரிவர்ஸ் பண்ணிவிட்டு சிஸ்டமில் ஹிட் ஆகி அதுக்கப்புறம் டீலிங் ஆப்ஷன் உங்களுக்கு காட்டி இது ஒரு லாங் ப்ராசஸ் தான். ரொம்ப லாங் ப்ராசஸ். சம்மன்ஸ் ஆயிரும். ஓகே இப்போதைக்கு சிம்பிளாக வந்து ஒர்க்கே பண்ணாத கம்பெனி வந்து we can do the link. அமௌண்ட்டே இருக்குனாலுமே வந்துட்டு லைக் ஒன் டே தான் ஒர்க் பண்ணிருக்கீங்க, அமௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சுனாலும் அந்த மாதிரி சினாரியோவில் வந்துட்டு இப்போ எம்ப்ளாயருக்கு வந்து அந்த அப்ரூவல் போகுது. அதாவது எப்படின்னா அந்த அமௌண்ட் வந்துட்டு உங்க பாஸ்புக்ல ஷோ ஆகிறதுக்கு முன்னாடி டீலிங் ஆப்ஷன் காட்டும். பாஸ்புக்ல வந்து ஷோ ஆயிடுச்சுன்னா நீங்க டீலிங் வந்து கொடுத்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னு இதாயிரும். அந்த இன்பிட்வீன் டைம்ல வந்துட்டு நீங்க டீலிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எம்ப்ளாயர் வந்து அதை அப்ரூவ் பண்ணிட்டாங்க, பிஎஃப் ஆஃபீஸும் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா கான்ட்ரிபியூஷன் இருந்தாலும் அந்த ஹிஸ்ட்ரி வந்து உங்க இதுல இருந்து போயிடும். ஆனா அந்த அமௌண்ட் வந்து எங்க போகும்னா அது வந்து அன்டிஸ்க்ளோஸ்டு இதுல போயிட்டு அவங்க ஏதோ அதை பிஎஃப்ல வந்து தனியா ஒரு அக்கௌண்ட் மாதிரி வச்சிருக்காங்க, அதுல போய் மேபி விழுந்துரும். ஆனா அது வந்து பிஎஃப்ஓட பேக் அண்ட் சிஸ்டம்ல எப்பயுமே அந்த இது இருக்கும். அந்த அமௌண்ட் ஏதோ வந்திருக்குன்னு அது அவங்க ஹிஸ்ட்ரியில இருக்கும். அது போக டெல்லி ஹெட் ஆஃபீஸ்லயுமே வந்துட்டு அந்த ஹிஸ்ட்ரி வந்துட்டு அவங்க வச்சிருப்பாங்க. ரீஜனல் ஆஃபீஸஸ்ல மேபி டிலேட் பண்ணா அவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாமே போயிடும். பட் அவங்க பேக் அண்ட் ஹெட் ஆஃபீஸ்ல வந்து எப்பயுமே அந்த ஹிஸ்ட்ரி இருக்கும். அந்த அமௌண்ட் வந்து ரீசர்ஃபேஸ் ஆகாது, பட் அந்த அமௌண்ட் வந்து திருப்பி நீங்க கிளைம் பண்ண முடியாது. ஓகே ஃபைன். எப்போ இந்த டீலிங் ஆப்ஷன் வந்து எனேபிள் லைக் அதான் ஒர்க்கே பண்ணல 1 or 2 days 1 week தான் ஒர்க் பண்றீங்க, அப்ஸ்காண்ட் ஆகுறீங்க, ஏதோ ஒரு சினாரியோ. அந்த இடத்துல வந்துட்டு அவங்க பிஎஃப் வந்துட்டு இப்போ அந்த மந்த் எண்ட்ல போடுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் ஒரு 2 to 3 weeks எனேபிள் ஆயிரும். ஒரு 3 weeks ஜாயினிங் டேட்ல இருந்து 2 to 3 weeks எனேபிள் ஆயிரும். ஜாயினிங் டேட்ல இருந்து அந்த பிஎஃப் அவங்க கிரியேட் பண்ணதுல இருந்து ஒரு 2 to 3 weeks. பிஎஃப் கிரியேட் பண்ணதுல 2 to 3 weeks. ஓகே, அதுக்கு அப்புறம் தான் டீலிங் கிரியேட் ஆகும். ஆமா, இதாகும். பாஸ்புக்ல ஆட் ஆகல டீலிங் ஆப்ஷன் காட்டும். பட் அமௌண்ட் வந்து போறாங்க, உங்களுக்கு அமௌண்ட் போட போறது தெரியும். ஆனா இன் பிட்வீன் டைம்ல பாஸ்புக்ல வந்து அந்த சிங்க் ஆகி காட்டுறதுக்குள்ள உங்களுக்கு டீலிங் ஆப்ஷன் காட்டுதுன்னா டீலிங் கொடுக்கலாம். அது வந்து அப்ரூவ் பண்ணாங்கன்னா அமௌண்ட் இருந்தாலுமே பண்ண முடியும். ஆனா அமௌண்ட் இருந்தாலுமே
எம்ப்ளாயர் அப்ரூவல் கொடுத்தாலும் இப்போ பிஎஃப் ஆஃபீஸில் வந்து அவங்க கிராஸ் வெரிஃபை பண்ணாங்கன்னா ரிஜெக்ட் கொடுத்துருவாங்க அமௌண்ட் இருக்கு அப்படின்னு. பட் அமௌண்ட் வந்துட்டு வந்திருந்தாலும் எம்ப்ளாயர் கொடுத்ததுக்கப்புறம் பிஎஃப் ஆஃபீஸ் அதை பெருசாக, ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும், எக்கச்சக்கட்டு லிங்க் இந்த மாதிரி அப்ரூவல்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அவங்க பெருசாக கிராஸ் வெரிஃபை பண்ணலன்னா அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா அது போயிடும். ஆனால் பாஸ்புக்கில் இருந்து போகுமான்னு கேட்டால் எனக்கு அது தெரியல. ஏன்னா இப்போ நமக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, நமக்கு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எப்பயுமே இருக்கும். அந்த அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணீங்கன்னா அது வந்து உங்களோட இதுல இருந்து போயிடும். ஆனால் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்பயுமே பேங்கோட அந்த டேட்டா பேஸ்ல இருக்கும். இப்போ நீங்க அது கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து போயிடும். பேக் எண்ட்ல இருந்து அந்த பாஸ்புக் ஹிஸ்டரி வந்து போகுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. மேபி சிங்க் ஆகி போகலாம், போகாமலும் இருக்கலாம். அது வந்து ஒரு என்ன சொல்லிச்சுன்னா, அந்த பொண்ணு வந்து ஆக்சுவலி எம்என்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்பல அந்த பொண்ணோட ரிலேஷன் ஒருத்தர் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி சின்னதாக ஒரு கேன்டீன் மூவ் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காரு. சரி, ஒரு மேன் பவர் ஷோ பண்ணுங்கிறதுக்காக இபிஎஃப் வந்து இவங்க ரிலேஷன்ஸோட நேம்ஸ்லாம் ஆட் பண்ணிருக்கு, இந்த பொண்ணோட நேமும் ஆட் பண்ணிட்டாரு. ஆட் பண்ணி கிட்ட ஒரு 1.5 வருஷம் இந்த பொண்ணோட நேம் லைவ்ல தான் இருந்திருக்கு. பட் ஒரு ரூபா கூட கிரெடிட் பண்ணல. கேன்டீன் லாஸ்ட்ல போய் கேன்டீனை க்ளோஸ் பண்ணிட்டு அவர் போயிட்டார். அவ்வளோதான், ஊர் பக்கம் போயிட்டார். அந்த பொண்ணு ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் கம்பெனி குவிட் பண்ணும்போது பார்த்தா 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேன்டீனோட நேம்ல இருந்து ஒரு பிஎஃப் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிருக்கு. 1.5 வருஷம் இருந்திருக்கு, 0 தான் கான்ட்ரிபியூட் இருக்கு. அவர் கிட்ட இல்லாம நான் அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணி வெளியே வந்துட்டு எனக்கு அந்த கம்பெனி பற்றி ஒரு டீட்டெயில் தெரியல. ஆனா அந்த புள்ளிக்கு வந்து இப்போ 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல 1.5 வருஷம் டூப்ளிகேட்டட். இந்த சினாரியோவை எப்படி அந்த ஹேண்டில் பண்ணலாம்? ஆக்சுவலா அதான் நீங்க அது அந்த கேன்டீனோடது வந்து எந்த பிஎஃப் ஆஃபீஸ் கீழே வருதுன்னு பார்க்கணும். கம்பெனி வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா வந்துட்டு இப்போ அவங்க டீலிங்னு கொடுத்தாலுமே வந்துட்டு பெண்டிங் அண்ட் எம்ப்ளாயர்னு போகாது, அவங்களுக்கு அந்த ஆக்சஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அதை நீங்க டேரக்டா பிஎஃப் ஆஃபீஸை வந்துட்டு இது பண்ணி டேரக்டா அப்ரோச் பண்ணணும். இந்த மாதிரி அது இந்த மாதிரி கிரியேட் ஆயிருக்கு, பட் கான்ட்ரிபியூஷன் எதுவும் இல்லை, அங்கே போனாலும் பெண்டிங் அண்ட் எம்ப்ளாயருமே ஆள் இல்லை அப்படின்னு அந்த கிளாரிட்டி ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு புரிய வச்சுட்டா அவங்களுக்குமே அந்த இது சரி ஓகே அந்த கம்பெனி இல்லை அப்படின்னா அவங்க மேல டீமுக்கு புஷ் பண்ணி டீலிங் பண்ணலாம். ஓகே, சோ பிஎஃப் ஆஃபீஸ்க்கு ரைட்ஸ் இருக்கு. எம்ப்ளாயர் ரெஸ்பான்ஸ் பண்ணா பிஎஃப் ஆஃபீஸ்க்கு பண்ணலாம். they can do zero contribution வந்து they can do இதுதான் என்னோட டவுட்ஸ். நீங்க ஏதாவது இதுல வந்து ஹைலைட் பண்ணணும் இருக்கீங்களா? ஏன்னா இப்போ இந்த பிஎஃப்ல நிறைய பேர் பயங்கர ஸ்ட்ரக் ஆறாங்க. உங்களோட ஐடியாஸ் ஏதாவது சின்ன பாயிண்ட்ஸ் ஏதாவது ஹைலைட் பண்ணணும் நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, இப்போ அடுத்து ஒரு 1 மந்த்லேயே வந்து இன்னொரு ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா ப்ராப்பராக எக்ஸிடேட் போட்டு போகிறது பெட்டர். ஓகே, அதை ஓப்பனில் விட்டிங்கன்னா வந்துட்டு ஃபியூச்சரில் வந்து அது டூயல் எம்ப்ளாய்மெண்ட்டாக கிரியேட் ஆயிரும். பிஎஃப்லாம் எடுக்கிறது வந்துட்டு ஏன்னா இப்போ ஒரு சம் இயர்ஸ்லாம் தாண்டி போகும்போது அமௌண்ட் இப்போ ஒரு 5000 6000னா நிறைய பேருக்கு அதுவே பெரிய அமௌண்ட் தான். எனக்கு அது பெரிய அமௌண்ட் தான், எல்லாருக்குமே பெரிய அமௌண்ட் தான். பட் அந்த மாதிரி சில பேர் அந்த அமௌண்ட் தேவையில்லைன்னு சொல்லி விடுவாங்க. பட் அமௌண்ட் வந்து ரைஸ் ஆகும்போது அதிகமாக போகும்போது வந்துட்டு டூயல் எம்ப்ளாய்மெண்ட் வந்து தவிர்த்துருங்க. எங்கே போனாலுமே வந்து ப்ராப்பராக சொல்லிட்டு ரிலீவ் ஆகுங்க, அப்ஸ்காண்ட் ஆகாதீங்க. ஓகே, ஏதோ ஒரு ஃபேமிலி எமர்ஜென்சினால நீங்க வெளியே வந்தாலுமே வந்துட்டு அடுத்து எப்படியோ ஒரு இடத்துல ரெக்கவர் ஆக போறீங்க 1 or 2 வீக்ஸ்ல. ஸோ 1 or 2 வீக்ஸ்ல ரெக்கவர் ஆகும்போது வந்துட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு ரிலீவ் ஆகுங்க. இப்போ சொல்லிட்டு ரிலீவ் ஆயிட்டீங்கன்னா நீங்க திருப்பி கம்பெனி போகும்போது எக்ஸிட் டேட் அவங்க போட்டுருவாங்க. ஏன்னா போடாம இருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க அப்ஸ்காண்ட் ஆனாதான் வந்துட்டு இப்ப கிரியேட் ஆயிடுச்சுன்னா அவங்க யோசிப்பாங்க, ரெனுமரேஷன் கட்ட சொல்லுவாங்க. அதை தவிர்த்துக்கோங்க. அப்புறம் டிரான்ஸ்ஃபருக்கு எல்லாத்துக்குமே கரியரே கொஞ்சம் லேக் ஆன மாதிரி ஆயிரும். ஸோ அதை வந்துட்டு பண்ணாதீங்க. ஓகே, அதே மாதிரி கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னா நீங்க டீலிங்க்கு ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாவே ட்ரை பண்ணலாம். ஓகே, அதுவுமே நீங்க ப்ராப்பரா லீவ் ஆயிருந்தீங்கன்னா எம்ப்ளாயிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வந்துரும். ஓகே, அப்படி நீங்க ப்ராப்பரா ரிலீவ் ஆகாம எம்ப்ளாயிட்ட போய் கேக்குறீங்கன்னா அவங்க கண்டிப்பா அமௌண்ட் ஏதாவது கேட்பாங்க, செய்வாங்க. அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு நீங்க பிஎஃப் ஆஃபீஸ்ட்ட கேட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா அமௌண்ட் எல்லாம் கண்டிப்பா சேம் டேட் போட்டு, இல்லைனா நீங்க ஜாயினே பண்ணலனாலும் சேம் டேட் போட தேவையில்ல. அந்த மாதிரி டைம்ல எக்ஸிட் டேட் போடாம நீங்க டைரக்டாவே டீலிங். ஸோ இப்போ ஒரே ஒரு சில இது ஒரு ஃபைனல் ஒரே கொஸ்டின், இந்த சினாரியோ பற்றி உங்களுக்கு ஐடியா இருக்கா? லைக் இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், அப்ஸ்காண்டே ஆகிட்டாங்க வச்சுக்கோங்களேன். ஒருத்தங்க ஜனவரி எண்ட் வரையும் ஒர்க் பண்ணிட்டு அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க. ஃபெப் மார்ச் ஏப்ரலில் அந்த கம்பெனி போட்டு க்ளோஸ் பண்ணது, அவனுக்கு ஒரு எண்டிங் டேட் போட்டு. அன்ஃபார்ச்சுனேட்டாக இவன் அப்ஸ்காண்ட் ஆகிட்டு பிப்ரவரி போய் வேற ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணிட்டான். இப்போ அவனுக்கு அந்த எக்ஸிட் டேட் மார்க் பண்ணிருக்காங்கல்ல, இதை மாடிஃபை பண்ண முடியுமா? அதை பத்தி எனக்கு ஐடியாஸ் இல்ல. பட் அமௌண்ட் வந்து போடல 3 months நீங்க டைம் சொன்னீங்க. 3 months டைம் 0ன்னு இருக்கா, அது வந்து நம்ம பண்ணலாம்னு நினைக்கிறேன். டேட் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து எம்ப்ளாயர் மூலமா பண்ணலாம், இல்லை நம்மளே பண்ணலாமான்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியல. ஆனா அமௌண்ட் ஆட் ஆயிட்டா அது ஹிஸ்டரியில வந்துரும்ல, எப்படி அதுக்கு முன்னாடி எக்ஸிட் டேட் போட முடியும்? இப்போ நான் மார்ச் மந்த்துக்கு எனக்கு வந்துட்டு எக்ஸிட் டேட் லைக் கான்ட்ரிபியூஷன் ஆட் ஆயிருக்கு. பிப்ரவரி லாஸ்ட்ல நான் எக்ஸிட் டேட் போடணும்னா போட முடியாது. இப்போ வந்து அது கான்ட்ரிபியூஷன் இல்லாம எம்டியா இருக்குன்னா நீங்க மாடிஃபை பண்ணலாம். லைக் நம்மளே பண்ணலாம், இல்லைன்னா பிஎஃப் ஆஃபீஸ் நினைச்சா என்ன பண்ணலாம். ஆமா, அதுவுமே அவங்களுக்கு ப்ரூஃப்ஸ் தேவை. நம்ம அவங்க கன்வின்சிங்கா இருக்கும் நம்ம சொல்றது, நம்ம உண்மையிலே ஹானஸ்டா இருக்கும் அப்படின்னா அவங்க கன்வின்சிங்கா இருந்தா தே கேன் டு. கிரீவன்சஸ்க்கு 2 இது சொன்னீங்களா? என்னது? சிபி கிராம்ஸ் ஒன்று, அப்புறம்
பிஎஃப்க்குமே வந்து தனியாக அவங்க கிரீவன்ஸ் Grievance ஆமாம் இபிஎஃப்ஓ கிரீவன்ஸ்னு போட்டிங்கனாலே ஃபர்ஸ்ட் லிங்க்லேயே நீங்கள் போய் பண்ணலாம். ஓகே. சிபி கிராம்ஸ் போனீங்கன்னா அது நீங்கள் லைக் யூசர் ஐடி லாகின் போட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் டெவலப்மெண்ட்டில் போயிட்டு அது லெட்டர் மாதிரி எழுதுற மாதிரி இருக்கும். லைக் எல்லாமே ஆப்ஷன்ஸ். எவ்வளோ நாளுக்கு ஒரு தடவை இந்த கிரீவன்சஸ் நான் ரைஸ் பண்ணணும்? ஒரு கிரீவன்ஸ் ரைஸ் பண்ணீங்கன்னா மினிமம் ஒரு 2 to 3 வீக்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணுறது நல்லது. ஆமாம், அந்த கிரீவன்ஸ்க்கு ஒரு நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். அதை நீங்கள் போட்டு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, என்ன ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். மெயிலையும் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் வரும், ரெஸ்பான்ஸ். சரி, ஓகே. 2 to 3 வீக்ஸ்க்கு அப்புறம் பண்ணுறது நல்லது. நீங்கள் ஒரே இதையே வந்து திருப்பி போட்டிங்கன்னா அவங்களுமே கடுப்பாயிருவாங்க. அதனால 3 வீக்ஸ் ஒன்ஸ் நீங்க இது பண்றது நல்லது. ஓகே. இப்போ டிக்கெட்ஸ் வந்து நம்ம ரைஸ் பண்ற டிக்கெட் வந்து நெகட்டிவ்லயும் க்ளோஸ் ஆகுமா? வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா அது எப்பயுமே நம்ம போற கிரீவன்ஸ் வந்து பாசிட்டிவா இதாகும்னு சொல்ல முடியாது. இப்போ பாஸ்புக் மாதிரி ரிலேட்டட் இதுக்கெல்லாம் வந்துட்டு சிங்க் ஆக டைம் ஆகும், சிம்பிளா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நெகட்டிவா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்க லேட்டரா திருப்பி கிரீவன்ஸ் ரைஸ் பண்ணி இல்லைன்னா கன்சர்ன் பிஎஃப் ஆஃபீஸ் போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது மாதிரி இதுவாயிருக்கா? எனக்கு கிரீவன்ஸ் ரைஸ் பண்ணேன், பட் அது ப்ராசஸ்ல இருக்கும்போதே அது ரெஸ்பாண்ட் வர்றதுக்கு முன்னாடியே நான் அலைஞ்சிட்டே இருந்தனால எனக்கு கொஞ்சம் நீங்க பிசிக்கலா நிறைய போய் அப்ரோச் பண்ணீங்க. ஆமா, பிசிக்கலா வந்து நான் அப்ரோச் பண்ணேன். கிரீவன்ஸும் ரைஸ் பண்ணேன், பிசிக்கலா அப்ரோச் பண்ணால எனக்கு இதாச்சு. பட் நெகட்டிவா முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, பாசிட்டிவா. ஆனா அவங்க வந்து அதை நம்ம கிரீவன்ஸ் ரைஸ் பண்றோம் அப்படின்னா பார்க்காமலாம் இருக்க மாட்டாங்க, அசஸ் பண்ணுவாங்க. அதனால வந்து கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் வரும், ஏதாவது ரெஸ்பான்ஸ் வரும். ஒரு பெஸ்டான ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ரொம்ப பெரிய சினாரியோ, பெரிய கேஸ் ஸ்டடி இதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் ட்ராப் இன் த கமெண்ட்ஸ். ஆல்ரெடி என்னோட காண்டாக்ட் நம்பர் இருக்கு, வாட்ஸ்அப் பண்ணுங்க. வீடியோ கிளாரிஃபை தான் நெக்ஸ்ட் திங். தேங்க்யூ வெரி மச்.